குற்ற வழக்குகள் விசாரணைக்கு வருகின்ற போது சந்தேக நபர்களாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள அரசியல்வாதிகளும் அவர்களை சார்ந்தவர்களும் மக்கள் மீது அதீத அன்பு கொண்டவர்களாக மாறிவிடுகின்றார்கள். அதிகாரத்தில் இருந்தபோது தம்மை மன்னர்களாக அறிவித்துக் கொண்டவர்கள் தோல்விக்கு பின்னர் குற்றவாளி கூண்டில் ஏறுகின்ற போது தம்மை மக்கள் சேவகர்களாகவும் பண்புமிக்கவர்களாகவும் காண்பிக்க முயற்சிக்கிறார்கள். சந்து பொந்துகளில் எல்லாம் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையையும் அவர்கள் தேடி பார்க்கின்றார்கள். உடனே இதற்கெல்லாம் காரணம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்றும் மக்களுக்கு உடனடியாக தீர்வு வேண்டும் என்றும் அவர்கள் பொங்குகின்றார்கள். மக்களுக்காக நாம் இருக்கிறோம் என்று கோஷமிடுகிறார்கள். இதன் மூலமாக மீதப்பட்டிருக்கின்ற முற்றிப்போயிருக்கின்ற பிரச்சனைகளுக்கான காரணகர்த்தாக்கள் தாம் தான் எனும் விடயத்தை திட்டமிட்டு அவர்கள் மூடி மறைக்க பார்க்கின்றார்கள். இந்த மாதத்தில் பழைய அரசியல்வாதிகள் பலரின் வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளன. அதன்படி சந்தேக நபர்களாக இருக்கின்ற தரப்பினரின் முடங்கள் அதிகரித்திருக்கிறது. இருப்பினும் சட்டத்தின் கண்களில் இருந்து எவராலும் தப்பிக்க முடியாது என்ற நிலை நாட்டில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நீதியையும் நியாயத்தையும் பாதுகாப்பவர்களின் கௌரவம் உயர்ந்திருக்கிறது. இத்தகைய மேம்பட்ட தன்மை இலங்கையை வெகு விரைவில் தூய்மைப்படுத்திவிடும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். 2013ஆம் ஆண்டில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக விமானங்களை கொள்முதல் செய்தமை தொடர்பாக கூறப்படும் $2 மில்லியன் இலஞ்சம் குறித்து வாக்குமூலத்தை பெறுவதற்காகவே அவர் அழைக்கப்பட்டிருந்தார். இதன் போது மகிந்தவின் ஆதரவாளர்கள் ஆணைக்குழுவுக்கு முன்பாக ஒன்று கூடி அரசாங்கத்தை தூற்றிக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவர் யுத்தத்தை முடித்து வைத்த மகிந்த ராஜபக்சவை சிறையில் அடைத்தால் 151 பேரின் தலையிலும் இடிவிலும் என்று சாபம் விட்டிருந்தார். மகிந்தவுக்காக நீதிப்பாட்டு பாடிக்கொண்டு திஸ்ஸ குட்டியாராய்ச்சி ஆணைக்குழுவுக்கு முன்பாக வந்து சேர்ந்திருந்தார். மகிந்த ராஜபக்ச மீதான விசாரணை பற்றி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்த முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தமிழ் டயஸ்போராக்கள் இனிமேல் பட்டாசு கொளுத்துவார்கள், LTTE ஆட்கள் தாவி குதிப்பார்கள், அதுதான் இந்த அரசாங்கத்திற்கு தேவையாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தார். இப்படியாகத்தான் வாக்குமூலம் வழங்க வந்த மகிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக மொட்டு கட்சியின் தொண்டர்கள் ஒன்று சேர்ந்து கோஷம் எழுப்பினர். இதன் போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, சமல் ராஜபக்ச, சாகர காரியவசம் போன்ற கட்சியின் முக்கியஸ்தர்களும் வந்திருந்தார்கள். இவ்வாறு மக்கள் ஒன்று சேருவதை பற்றி முன்கூட்டியே கருத்து தெரிவித்திருந்த அமைச்சர் உபாலி பன்னிலகே மகிந்த ராஜபக்ச இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வரும் வேளையில் மக்கள் தானாக வரமாட்டார்கள், அவர்களை அழைத்துக் கொண்டு வருவார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அவர் கூற்றை நியாயப்படுத்தும் வகையில் நேற்று 2 பேர் நடக்க முடியாத ஒருவரை கைத்தாங்களாக அழைத்து வந்திருந்ததை பார்க்க முடிந்தது. இதே மாதிரியான ஒரு போக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்ற விசாரணைக்கு வந்த போதும் இருந்தது. நீதிமன்ற வளாகத்திற்கு வந்திருந்த ரணிலின் ஆதரவாளர்கள் அவரை விடுதலை செய்யுமாறு கோஷம் எழுப்பியிருந்தார்கள். அதன் போது இன்று வந்திருந்த மொட்டு கட்சியின் உறுப்பினர்களான பிரசன்ன ரணதுங்க, சாகர காரியவசம் போன்றோரும் அன்றும் வந்திருந்தார்கள். ஆனால் நீலமும் பச்சையும் மாறி மாறி ஆட்சி செய்திருந்த காலத்தில் ரணிலை மகிந்த தரப்பு திருடன் என்றும் மகிந்தவை ரணில் தரப்பு திருடன் என்றும் குற்றம் சாட்டி அரசியல் செய்தது. இவ்வாறு பிரபுத்துவ அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் தங்களுக்குள் விமர்சித்துக் கொண்டு இரு பிரிவுகளில் நின்று அரசியல் செய்து வந்த போதிலும் தோற்கின்ற தருவாயை அடைந்த போது ஒருவரையொருவர் பாதுகாக்கும் நடவடிக்கையில் வெளிப்படையாகவே ஈடுபட்டிருந்ததை எம்மால் அவதானிக்க முடிந்தது. அது ஒருபுறம் இருக்க, மகிந்த ராஜபக்சவிடம் 2 மணி நேரத்திற்கும் மேலாக வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் இளஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிலிருந்து அவர் வெளியேறினார். இருப்பினும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுதான் வருகின்றன. கடந்த தினங்களில் யாபஸ் விவகாரம் நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஏனென்றால் மகிந்த ராஜபக்ச விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன தனது கொல்லுப்பட்டி இல்லத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்திருந்தார். 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு யாபஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் கொடுக்கல் வாங்கலின் போது $2 மில்லியன் இலஞ்சமாக பெற்றதாக கபில சந்திரசேன மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அவர் கடந்த 5ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் தலா 100 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டார். கபில சந்திரசேன பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்து விடுவிக்கப்பட்ட பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் 100 லட்சம் ரூபாய் சரீர பிணைகள் 2ற்காக தலா 15,000 ரூபாய் வீதம் பணம் செலுத்தி இருவர் பிணையாளர்களாக முன்னிலைப்படுத்தப்பட்டமை தெரிய வந்தது. நேற்றைய தினம் கூலிக்கு இருவரை பிணையாளர்களாக அமர்த்தியதாக கூறப்படும் தரகர் கைது செய்யப்பட்டார். கபில சந்திரசேனவிடம் முன்னெடுக்கப்பட்டிருந்த விசாரணையின் போது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு 3 சந்தர்ப்பங்களில் 60 மில்லியன் ரூபாய் சட்டவிரோதமாக
தான் வழங்கியதை ஒப்புக்கொண்டுள்ளார். கூலிக்கு இருவர் சந்திரசேனவை பிணையில் எடுத்த விவகாரம் வெளிவந்ததை அடுத்து குறித்த 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதோடு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த கபில சந்திரசேனவையும் கைது செய்யுமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. இவ்வாறான பின்னணியிலேயே கபில சந்திரசேன மர்மமான முறையில் உயிரிழந்திருந்தார். 2020 ஜூன் மாதத்திலும் சுதந்திர சதுக்கத்திற்கு அருகில் யாபஸ் விவகாரம் பற்றி கதைத்து வந்த ரஜீவ ஜெயவீர என்பவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. ஆரம்ப கட்ட போலீஸ் விசாரணையில் அது தற்கொலை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. பின்னர் மேலதிக விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் அவர் கொலை செய்யப்பட்டார் என்று நிரூபிக்கும் அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள் இதுவரையில் வெளிப்படுத்தப்படவில்லை. ரஜீவ ஜெயவீர அவர்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் உயர்நிலை பதவிகளில் பணியாற்றிய அனுபவமிக்க விமான போக்குவரத்து நிர்வாகியாக அறியப்பட்டவர். பின்னர் அவர் எழுதிய கட்டுரைகள் மற்றும் பகுப்பாய்வுகள் மூலம் அரச நிறுவன மேலாண்மை, விமான சேவை துறை மற்றும் யாபஸ் ஒப்பந்தங்கள் தொடர்பாக விமர்சன கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். 2013 காலப்பகுதியில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் யாபஸ் A330 மற்றும் A350 விமானங்களை கொள்வனவு செய்யும் பெரிய ஒப்பந்தத்தில் ஈடுபட்டது. அதன் பின்னர் இங்கிலாந்தின் சீரியஸ் ஃப்ராட் ஆபீஸ் மேற்கொண்ட விசாரணைகளில் யாபஸ் நிறுவனம் பல நாடுகளில் விமான ஒப்பந்தங்களை பெற இடைத்தரகர்கள் வழியாக லஞ்சம் வழங்கியதாக தகவல்கள் வெளியாகின. இலங்கையையும் தொடர்பு படுத்தி பல மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்ச குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த விவகாரத்தில் கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவிக்கு எதிராக பண பரிவர்த்தனைகள் தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. எனினும் ரஜீவ ஜெயவீரவின் மரணம் யாபஸ் ஊழல் வழக்குடன் நேரடியாக சம்பந்தப்பட்டதாகவோ அல்லது அவர் கொலை செய்யப்பட்டதாகவோ உறுதிப்படுத்தும் அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. அவ்வாறான குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் சமூக ஊடகங்கள் மற்றும் அரசியல் விவாதங்களில் முன்வைக்கப்பட்ட சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்களாகவே இருந்து வருகின்றன. ஆனால் தற்போது யாபஸ் விவகாரத்துடன் நேரடியாக தொடர்பு பட்டுள்ள கபில சந்திரசேன உயிரிழந்திருக்கின்றார். அது குறித்த விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் நேற்று மஹிந்த ராஜபக்ச வாக்குமூலம் வழங்க சென்று வந்திருக்கிறார். அதேவேளை முன்னாள் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவும் வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வந்திருக்கிறார். மிக முக்கிய சாட்சியான கபில சந்திரசேன உயிரிழந்த போதிலும் முறையாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை கவனிக்கத்தக்கது. இது குறித்து கருத்து தெரிவித்திருந்த சட்டத்தரணி பிரதீபா மகாநாமயேவா, கபில சந்திரசேன உயிரிழந்திருந்தாலும் யாபஸ் ஒப்பந்த ஊழல் தொடர்பான வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு எந்த தடையும் இல்லை. இந்த வழக்கில் பல சந்தேக நபர்கள் உள்ளதால் அவரது மரணம் நீதிமன்ற நடவடிக்கைகளை பாதிக்காது. கபில சந்திரசேனவின் வாக்குமூலங்கள் மற்றும் விசாரணை பதிவுகள் வழக்கில் பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ளது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் நாட்டின் மிக முக்கியமான ஊழல் விசாரணைகளில் ஒன்றாக தொடர்கின்ற யாபஸ் விவகாரத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது அனைவரதும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது.